அம்பாளின் மூக்குத்தி. அம்பாளின் நேத்திர விசேஷங்களை பற்றி ஆச்சாரியார் அநேக ஸ்லோகங்களில் சொன்ன பின்பு 61வது ஸ்லோகத்தில் அவளுடைய நாசியை வர்ணிக்கின்றார். அதில் யோக சாஸ்திர நுட்பம் ஒன்றை லேசாக சொல்லிக் கொண்டு போகின்றார். இயல்பாகவே துவாரங்களுள்ள மூங்கிலைப் போல் நாசி துவாரங்கள் உள்ள அம்பாளின் வழவழப்பான மூக்கில் மூக்குத்தி, புல்லாக்கு முதலியவை இருக்கின்றன. முத்தாமணி தர என்று முத்து என குறிப்பிட்டு சொல்லுகின்றார். தாரா காந்தி திரஸ்கார நாசாபரண பாசுரா என்று வருகின்றது. முகத்தில் மூக்குத்தி அணிவது சுபமானது. ஒரு காலத்தில் அது பிரபலமாக இருந்திருப்பது தெரிகின்றது. ஆண் அழகு, பெண் அழகு இரண்டின் பூர்ணத்துவமும் சேர்ந்த ரூபமானவர் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. அதனால் அவருடைய மூக்கில் புல்லக்கு உண்டு. கஸ்தூரி திலகம் என்று எல்லோரும் சொல்லுகின்ற ஸ்லோகத்தில் மூக்கு நுனியில் புத்தம் புதிதான முத்தை போட்டுக்கொண்டிருக்கிறார் என்று வருகின்றது. இங்கே ஆச்சாரியார் அம்பாளின் மூக்கு அணியாக முத்தை சொல்லுவது ஓமை அணிக்கு மேலும் உதவுகின்றது. நாசியை மூங்கில் என ஓமித்தார் அல்லவா? உயர்ந்த ஜாதி மூங்கிலுக்குள் முத்து உண்டாகும். முத்துச்சிப்பியை தவிர யானையின் மஸ்தகம், கரும்பு, மூங்கில் முதலான சிலவற்றுக்குள் முத்து உண்டாவதாக நம்பிக்கை உண்டு. சௌந்தரிய லகரிலேயே ஒரு ஸ்லோகத்தில் கஜாசுரனின் மஸ்தகத்தை பிளந்து சம்ஹாரம் பண்ணிய பரமேஸ்வரன் அதிலிருந்த முத்துக்களை ஹாரமாக்கி அம்பாளுக்கு சூட்டியிருக்கிறார் என்று வருகிறது. இப்பொழுது நாம் காணும் ஸ்லோகத்தில் மூங்கிலில் இருந்து முத்து விளையும் என்ற ஐதீகத்தை பொருத்தி அம்பாளின் மூங்கில் தண்டு போன்ற மூக்கில் மூக்குத்தி அல்லது புல்லக்கு இருப்பதை பொருத்தமாக எடுத்து காட்டுகின்றார். அம்பாளின் மூக்கின் வழியாக அவளுடைய திவ்ய சுவாசம் வருகின்றது. சாதாரணமாக மூங்கில் துவாரம் வழியாக சுவாசத்தை விட்டால் அதிலிருந்து வேணுகானம் வருகின்றது. இங்கே என்ன வருகிறது? மூச்சானது உள்ளே இருக்கிற முத்தை அடைத்து கொண்டு வந்து வெளியில் மூக்குத்தியாக சூட்டி விடுகின்றதாம். சாக்ஷாத் பரதேவதையான சுவாசம்தான் முக்தம் என்ற முத்தையும் முக்தி என்ற மோட்ச நிலையையும் ஸ்லேடையாக சேர்த்து சொல்வதுண்டு. வேத ரூபமான சுவாசத்தை முக்தி தருகின்ற முத்து வந்ததாக இங்கே வருகிறது. இதில் இன்னொரு வார்த்தை விளையாட்டும் இருக்கின்றது. வம்சம் என்றால் மூங்கில். சாக்ஷாத் வேணுகான மூர்த்தியை வம்சி விபூஷித கராத் என்று சோசிரம் பண்ணுகின்றோம். வம்சம் என்றால் லீனியேஜ் எனப்படும் தலைமுறை. அம்பாளின் நாசி வம்சமானது இருக்கின்றது என்று ஆரம்பித்த ஆச்சாரியார் அவளை பனிமலை வம்சத்தின் புகழ் கொடியே என்று அழைக்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.